மாணவிகளே, அடுத்ததாக நாம் பார்க்க வேண்டிய தலைப்பு கம்பெனி செயலாளர் என்றால் என்ன, கம்பெனி செயலாளரின் கல்வி தகுதிகள் என்னன்னு பார்க்க போகிறோம். கம்பெனி செயலாளர் வரையறு. கம்பெனி செயலாளர் வரையறு, அதாவது கம்பெனி செயலாளர்னா யார், அவருடைய கல்வி தகுதி என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். மாணவிகளே பாரு, கம்பெனி அப்படின்னா உனக்கு தமிழ்லையுமே கம்பெனின்னே கொடுக்கப்பட்டிருக்கு. அதாவது ஆக்சுவலாக அந்த கம்பெனிங்கிறது இங்கிலீஷ் வேர்டு. ஓகே, உன்னுடைய காமர்ஸில் நிருமம் அப்படின்னு சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கோம். நிரும செயலர் அப்படின்னு சொல்லி படிச்சிருப்பான். சரியா? இப்போ இந்த நிரும செயலாளர் என்பவர் யார் அப்படிங்கிறது தான் கம்பெனி செயலாளர்னு கேட்டிருக்காங்க. அப்போது அந்த நிரும செயலாளராக இருக்கிறதுக்கு அவருக்கு என்ன கல்வி தகுதி அப்படின்னு சொல்லி படிச்சிருப்பாள். அப்போ அவருக்கு ஒரு குறிப்பிட்ட கல்வி தகுதியுடன் செயலாளர் என்று கூறி சட்டத்தில் சொல்லப்பட்ட பணிகளை, உனக்கு சட்டம் அப்படின்னாலே முதல் இயற்றப்பட்ட கம்பெனிஸ் ஆக்ட் என்னென்னா 1956 தான். ஓகே, முதல் கம்பெனி 1956ஆம் ஆண்டு சட்டத்தின்படி தான் என்ன பண்ணுவாங்கன்னா கம்பெனி செயலாளருக்கு வரைவிலக்கணம் கொடுத்துருப்பாங்க. அவனுடைய புக்கு பேஜ் நம்பர் 147 என்ன கொடுத்துருப்பாங்கன்னா 1956 செக்ஷன் 2 பிரிவு 45 படி குறிப்பிட்ட கல்வி தகுதியுடன் செயலாளர் என்று கூறி சட்டத்தில் சொல்லப்பட்ட, சட்டம் எங்கே சொல்லப்பட்டிருக்கு, 56ஆம் ஆண்டு நிருமம் தொடங்குவதற்காக அரசியல் சாசனம் எவ்வாறு உருவாக்கப்பட்டதோ அதே போல் நிருமம் சட்டங்கள் இயற்றப்பட்டது. நீ படிச்சிருப்பா அமைப்பு முறையீடு, சங்க நடைமுறை விதிகள். இந்த சங்க நடைமுறை விதிகள் அமைப்பு முறையீடை பின்பற்றாத நிறுவனங்களுக்கு எல்லாம் சங்க நடைமுறை விதிகள் பொருந்தும். இந்த சங்க நடைமுறை விதிகளில் கூறப்பட்டுள்ளது தான் என்னென்னா சட்டத்தில் சொல்லப்பட்ட பணிகளை மேற்கொள்ள மற்ற அமைச்சரகம் சேர்ந்த வேலைகள் மற்றும் நிர்வாக வேலைகளை செய்யக்கூடிய நபர் தான் யார், கம்பெனி செயலாளர் என அழைக்கப்படுகிறது. இப்போ இந்த கம்பெனி செயலாளர் அப்போ கம்பெனி சட்டத்தின்படி ஒரு நிறுவனத்தினுடைய பணிகளை, அதாவது அமைச்சரகம் அப்படின்னு சொல்லும்போது அந்த அமைப்பு என்ன பணிகளை செய்ய சொல்லுதோ அந்த பணி சார்ந்த வேலைகளை செய்வதற்கும் நிர்வாக வேலைகளையும் செய்யக்கும் முன்வரக்கூடிய நபர் தான் யாருன்னா கம்பெனி செயலாளர் என அழைக்கப்படுகிறார். இப்போ இந்த கம்பெனி சட்டம் எப்போ மாற்றி அமைச்சிருக்காங்கன்னா 1980. மாணவிகளே, நீ படிக்கும்போது கட்டாயம் இதில் சட்டங்கள் படிக்கணும். கம்பெனி சட்டம் 1980 சரத்து அப்படின்னு சொல்லும்போது அந்த பிரிவு தான். ஓகே, 2 சப்டிவிஷன் 1C படி செயலாளர் என்பவர் ஒரு இந்திய நிறுவன செயலர் கல்வி நிறுவனத்தின் ஓர் உறுப்பினர். நல்லா தெரியணும், இந்த இவர் யாருன்னா கல்வி நிறுவனத்தின் ஓர் உறுப்பினர் ஆவார். சரியா? அதாவது இந்திய நிறுவன செயலர், அதாவது நிறுவன செயலாளர் அப்படின்னா அவர் ஏதேனும் ஒரு கல்வி நிறுவனத்தின் ஒரு உறுப்பினராக இருக்கணுங்கிறது தான் அவருடைய தகுதி. சரியா? அப்போ 1956ஆம் ஆண்டு சட்டத்தின்படி அதனுடைய செயல் பிரிவு சொன்னோம். செக்ஷன் 245 சப்டிவிஷன் சொல்கிறோம். இதன்படி குறிப்பிட்ட கல்வி தகுதியுடன் செயலாளர்னு கூறுறவங்க சட்டப்படி சொல்லப்பட்ட பணிகளை மேற்கொள்ள மற்ற அமைச்சரகம் சார்ந்த வேலைகளை, நிர்வாக வேலைகளையும் செய்பவர் ஆவார்னு கொடுத்துருக்கோம். இப்போ அதுக்கப்புறம் 1980ஆம் ஆண்டு சட்டமும் என்ன சொல்லுது அப்படின்னு சொல்லும்போது செயலர் என்பவர் ஒரு இந்திய நிறுவன செயலர் எப்படி இருக்கணுமா, கல்வி நிறுவனத்துக்கு ஒரு உறுப்பினர் ஆகும். இவ்வளோ நீ மனப்பாடம் படிச்சிருமா. இது ஒரு 3 மார்க் கொஸ்டின். கம்பெனி செயலர் வரையறு. செயலர் வேறுனா ஆக்ஸ்போர்டு எழுதணும், கம்பெனி செயலாளர்னா கம்பெனி சட்டத்தின்படி 2 கம்பெனி சட்டத்தையும் எழுதும். ஓகே, இப்போ அடுத்ததாக புக்கை பாரு. கம்பெனி செயலனுடைய கல்வி தகுதிகள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம். இந்த கல்வி தகுதியை நிர்ணயிக்கக்கூடியது யார் அப்படின்னு சொல்லும்போது சென்ட்ரல் கவர்மெண்ட், மத்திய அரசு. சரியா? இந்த ஒவ்வொரு நிறுவனத்திற்கும் அதனுடைய நிறுவன செயலாளரை உருவாக்கக்கூடிய பொறுப்பு எங்கே இருக்கும், அதனுடைய விதிமுறைகள் எங்கே வகுக்கப்பட்டுனா சென்ட்ரல் கவர்மெண்ட் தான். இப்போ பாரு, நமக்குமே மத்திய அரசு தான் மாநில அரசு கட்டுப்படுத்தக்கூடிய உரிமை. மத்திய அரசு என்ன ரூல்ஸை வகுக்குதோ அதான் மாநில அரசு இல்லையா. மாநில அரசு தனிச்சையாக ஒரு சில சட்டங்கள் திட்டினாலும் அப்ரூவல் கேட்குறதுக்கு இருக்கும் வாய்ப்புகள் உண்டு. சரியா? இப்போ இந்த மத்திய அரசு தான் நமக்கு என்ன சொன்னால் ஒரு கம்பெனி செயலாளருடைய கல்வி தகுதியை வரையறுக்கு. கவனிமா, இப்போ நீ படிச்சிருப்பா ஒரு நிறுவனம் தொழில் தொடங்குவதற்குன்னு சொன்னால் பங்கு முதல் தேவை அப்படின்னு சொல்லி படிச்சிருப்போம் இல்லையா. பங்கு முதல் அப்படின்னு சொல்லும்போது இந்த பங்கு முதலை எல்லோரும் மொத்தமாக போட முடியாது. இப்போ நான் தான் தொழில் தொடங்குறேன்னா நான் 25 லட்சம் போட்டு தொழில் தொடங்கணும்னு நினைக்கிறேன். என்கிட்ட இருக்கக்கூடிய லட்சம் 5 லட்சம் தான் இருக்குது. அப்போ இந்த 20 லட்சத்துக்கு நான் என்ன பண்ணலான்னு சொன்னால்
ஷேர்ஸ் வெளியிடுறது, பங்குகளை வெளியிட்டு அதை விற்பனை செய்து என்ன பண்ணுவாங்க, பங்குனர்கள் மூலமாக தொகைகள் கிடைக்கும் இல்லையா. இந்த தொகைகளை வச்சு தொழில் நடத்துவாங்க, தொழில் நிறுவனம் நடத்துவாங்க. இப்படி தொழில் நிறுவனம் நடத்தும் பொழுது எந்த ஒரு கம்பெனி 5 கோடிக்கு மேலே, நல்லா வேர்டிங் படிக்கணும், 1 வேர்டுக்கு வரும், 5 கோடிக்கு மேலே முதல் போட்டு தொழில் தொடங்குறாங்களோ அந்த கம்பெனி தனக்காக என்ன செய்யலாம்னு சொன்னால் ஃபுல் டைம் செயலாளரை நியமிச்சுக்கிடலாம். 24 ஹவர்ஸ்க்கும் என்ன செய்கிறோம், செயலரை கொண்டு தான் நாங்கள் என்ன செய்கிறோம், பணியாற்றுறோம் அப்படின்னு சொல்லிட்டு முழு நேரம் பணியாளராக நியமனம் செய்து கொள்ளலாம். சரியா. அப்போ கம்பெனி தலைவர்களை செயலாளர்களை நியமிக்கக்கூடிய பொறுப்பு யாருக்கு சேருது, மத்திய அரசனுடைய கல்வி தகுதியெல்லாம் யார் தான் சொல்கிறா, மத்திய அரசு. சரியா. முதல் ஸ்டார்டிங்கு என்ன செய்யணும், யாரை எப்போ தான் கம்பெனி செயலாளர் நியமிக்கலாம், 5 கோடிக்கு மேலே, 5 லட்சம் இல்லை, நான் உனக்கு 5 லட்சம் எக்ஸாம்பிள் இல்லைங்கிறது பங்குகளுக்காக சொன்னேன். ஓகே. 5 கோடிக்கு மேலே முதல் போட்டு தொழில் தொடங்கக்கூடிய ஒரு தொழில் நிறுவனம் என்ன சொல்லலாம்னு சொன்னால் செயலாளரை முழு நேர பணியாளராக அமர்த்தி கொள்ளலாம். செயலாளரை முழு நேர பணியாளராக அமர்த்தி கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம். இப்போ சப்போஸ் 5 லட்சத்துக்கும் கீழே தான் இருக்குதுன்னு வச்சுக்கேன். இந்த 5 லட்சத்துக்கும் கீழே முதல் இருந்துச்சு, 5 கோடி 5 கோடி சரியா. திட்டமும் தெளிவாக படிச்சுக்கோங்க. 5 கோடி முதலுக்கும் கீழே இருக்கும்போது அந்த நிறுவன செயலாளருக்கும் என்ன சொன்னால் ஏதேனும் ஒரு தகுதியில் அவர் என்ன சொன்னால் பெற்றிருக்கணும்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. கிட்டத்தட்ட 8 தகுதியில் எய்தர் ஆர் அப்படின்னா இந்த 8 படிப்பை கொடுத்துட்டு 8ல் ஏதேனும் ஒன்று இருந்தாலும் கூட அவர் யாராக இருக்கலாம், கம்பெனி செயலாளராக இருக்கலாம். நல்லா தெரிஞ்சுக்கணும். 5 கோடிக்கு மேலே பங்கு முதல் போட்டு தொழில் நடத்தக்கூடிய நிறுவனத்திற்கு முழு நேர பணியாளராக நிறுவன செயலாளர் பணியில் அமர்த்தப்படலாம். 5 கோடிக்கு கீழே மூலதனம் போட்டு நடத்தக்கூடிய நிறுவனங்களுக்கு ஏதேனும் ஒரு தகுதியில் நமக்கு என்ன சொன்னால் தகுதியை பெற்றிருக்கணும்னு சொல்கிறோம். ஆக்சுவலாக அந்த 5 கோடிக்கு மேலே இருக்கும் பொழுது அவர் ஏதேனும் ஒரு கல்வி நிறுவனத்தின் உறுப்பினராக இருக்கணும். இதுதான் முக்கியமான பாயிண்ட். மாணவி உன்னுடைய புக்கை எடு, இப்போ பேஜ் நம்பர் 148 எடு. அதில் ஆன்னு கொடுத்துருக்காங்களா, இதில் ஆன்னு 2ஆக கொடுத்துருப்பாங்க. 5 கோடிக்கு முதல் போட்டு தொழில் தொடங்கக்கூடிய ஒரு நிறுவனம். 5 கோடிக்கு கீழே முதல் போட்டு தொழில் நடத்தக்கூடிய நிறுவனம். 5 கோடிக்கு மேலே தொழில் போட்டு நடத்தக்கூடிய அந்த நிறுவனம் அதனுடைய செயலாளரை கல்வி நிறுவனத்தின் உறுப்பினராக இருக்கணும். அவர் ஏதேனும் கல்வி நிறுவனம் என்ன, நம்மளுடைய இப்போ சப்போஸ் பாரு, கல்வி அமைச்சர் யார் சொல்லு, நல்லா எல்லாருக்கும் இப்போ அடிக்கடி டிவியில் வர்றதுனால நல்லா தெரிஞ்சிருக்கும் இல்லையா, மிஸ்டர் செங்கோட்டையன் இல்லையா. இப்போ பாரு, இந்த கல்வி அமைச்சகத்தில் ஏதேனும் பொறுப்பு, இப்போ அன்பழகன், இப்படி அதாவது பெரிய பெரிய கல்வி நிறுவனங்களில் ஏதேனும் துறைகளில் அவர் பணியாற்றக்கூடிய நபராக இருக்கணும், கல்வி நிறுவனத்தின் உறுப்பினராக இருக்கணும். 5 கோடிக்கு கீழே இருக்கும் பொழுது 8 தகுதியில் ஏதேனும் ஒன்று இருக்கணும். ஃபஸ்ட் பாயிண்ட் கல்வி நிறுவனத்தில் உறுப்பினராக இருக்கலாம். 2வது அவர் இடைநிலை தேர்வில் தேர்ச்சி பெற்றவராக இருக்கணும்னு கொடுத்துருக்கோம். அதாவது யாரால் நடத்தப்பட்டது, நிறுவன செயலர் கல்வி நிறுவனத்தில் நடத்த இடைநிலை தேர்வில் தேர்ச்சி பெற்றவங்க. ஃபஸ்ட் பாயிண்ட் என்னது, ஏதேனும் ஒரு கல்வி நிறுவனத்தில் உறுப்பினராக இருக்கலாம். செகண்ட் பாயிண்ட் என்ன சொல்லலாம், இடைநிலை தேர்வில் தேர்ச்சி பெற்றவராக இருக்கலாம். அடுத்தாலும் என்ன சொன்னால் அதாவது காமர்ஸில் ஒரு எம்காம் டிகிரி கட்டாயமாக வாங்கியிருக்கணும், மாஸ்டர் டிகிரி. ஓகே, அதான் உனக்கு மாஸ்டர் டிகிரியை தான் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா முதுகலை பட்டம் பெற்றவராக இருக்கணும். அல்லது கம்பெனி செக்ரட்டரிஷிப்னு ஒரு கோர்ஸ் இருக்குது சரியா. இந்த கம்பெனி செக்ரட்டரிஷிப் கோர்ஸில் அவர் ஒரு பட்டம் பெற்றிருக்கணும். மனைவி 3வது பாயிண்ட் சொல்கிறேன். ஃபஸ்ட் பாயிண்ட் என்னது, கல்வி நிறுவனத்தில் அவர் ஒரு உறுப்பினராக இருக்கணும். 2வது இடைநிலை கல்வியில் அவர் என்ன செஞ்சுருக்கணும், தேர்ச்சி பெற்றவராக இருக்கணும். அடுத்து என்ன செய்யலாம், ஒரு எம்காம் அதாவது காமர்ஸ் படித்தவராக இருக்கணும், முதுகலை பட்டம் பெற்றவராக இருக்கணும். அல்லது நமக்கு செக்ரட்டரிஷிப் கோர்ஸில் பட்டம் பெற்றவராக இருக்கணும் 3வதுல. 4வது பார்த்தீங்கன்னா சட்ட பிரிவில் எதுவும் லா படித்தவரும் என்ன செய்யலாம், செயலாளராக இருக்கலாம். ஏதேனும் கல்லூரிகளில் பல்கலைக்கழகங்களில் சட்ட பாடப்பிரிவுன்னு என்னது, லா காலேஜ். ஓகே, சட்ட பாடப்பிரிவில் இளங்கலை பட்டம் அப்படின்னா பிஎல் படித்தவராக இருக்கணும். ஓகே, அடுத்து 5வதுல நம்ம என்ன சொன்னால் சார்ட்டர்ட் அக்கௌண்ட் பட்டய கணக்காளராக இருக்கணும். பட்டய கணக்காளராக திரும்பவும் சொல்கிறேன். 5 கோடிக்கு முதல்
போட்டு தொழில் மேலே இருந்துச்சுன்னு சொன்னால் அவங்க முழு நேர செயலாளராக பணியில் அமர்த்தலாம். இந்த முழு நேர பணியாளராக இருக்கணும்னா அவர் எப்படி இருக்கணும்னு சொன்னால் கல்வி நிறுவனத்தில் ஒரு உறுப்பினராக இருக்கணும். ஓகே. ஆனால் 5 கோடிக்கும் கீழே முதல் போட்டு தொழில் நடத்தும்போது ஒரு 8 பாயிண்டில் ஏதேனும் ஒரு தகுதி உடையவராக இருக்கணும். ஃபஸ்ட்டில் கல்வி நிறுவனத்தில் உறுப்பினராக இருக்கலாம். 2வது பாயிண்டில் நம்ம என்ன படிக்கிறோம், இடைநிலை தேர்வில் நமக்கு என்ன சொன்னால் பாரு, இடைநிலை தேர்வில் வெற்றி பெற்றவராக இருக்கணும், தேர்ச்சி பெற்றவராக இருக்கணும். 3வது பார்த்துன்னு சொன்னால் காமர்ஸில் ஒரு மாஸ்டர் டிகிரி முதுகலை பட்டம் பெற்றவராக இருக்கணும் அல்லது செக்ரட்டரிஷிப் கோர்ஸில் பட்டம் பெற்றவராக இருக்கணும். 4வது பார்த்தேன்னு சொன்னால் ஏதேனும் பல்கலைக்கழகத்தில் பிஎல் பட்டம் சட்டப்படிப்பு படித்தவங்களாக இருக்கணும். அடுத்து சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் படித்தவங்களாக இருக்கணும். அடுத்து என்னன்னு சொன்னால் ஏதேனும் வரவு செலவு கணக்குகளை எழுதக்கூடிய, அதாவது செலவு கணக்காளர் நிறுவனத்தின் உறுப்பினராக இருக்கணும். செலவு கணக்காளரின் ஏதேனும் ஒரு அக்கௌண்டண்ட்டாக இருந்திருக்கலாம். அதாவது எங்கே அதிக வருமான வரி இதெல்லாம் இருக்கலாம் துறைகள், அப்போ டேக்ஸ் ஆஃபீஸஸில் உள்ள ஒரு அக்கௌண்டண்ட்டாக இருக்கலாம். அதாவது செலவு கணக்காளர் நிறுவனத்தின் உறுப்பினராக இருக்க வேண்டும். செலவு கணக்காளரின் நிறுவனத்தின் உறுப்பினராக இருக்கணும்னு சொல்கிறோம். அடுத்து மேலாண்மைன்னு நம்ம இப்போ படிக்கிறோமே ஆஃபீஸ் மேனேஜ்மெண்ட், இதுலேயும் நம்ம என்ன சொல்லலாம்னா இளங்கலை பட்டம் அப்படின்னு சொல்லும்போது ஏதேனும் ஒரு டிகிரி அல்லது டிப்ளமோ படிச்சிருக்கணும். ஏதேனும் பல்கலை அமைப்பிலிருந்து மேலாண்மை படம் மேனேஜ்மெண்ட்டில் படிக்கலாம். அடுத்து என்ன சொன்னால் கம்பெனி சட்டத்துலேயும் டிப்ளமோ பெறலாம். கம்பெனிஸ் ஆக்டை குறித்து தெரிஞ்சுக்கிட்டுறதுக்காக. அப்போ 8 தகுதிகளில் ஏதேனும் ஒரு தகுதி படைத்த நபர் என்ன செய்யலாம், 5 கோடிக்கு கீழே முதல் போட்டு தொழில் நடத்தக்கூடிய நிறுவனத்தில் கம்பெனி செயலாளராக இருக்கலாம், நிறுவன செயலாளராக பணியாற்றலாம். அப்போ நிறுவன செயலாளராக இருக்க கல்வி தகுதி 2 டேர்ம்ஸாக பிரிக்கிறோம். 5 கோடிக்கு மேல், 5 கோடிக்கு கீழ். 5 கோடிக்கு மேலே முழு நேர பணியாளராகலாம் அவர் கட்டாயம் கல்வி நிறுவனத்தின் உறுப்பினராக இருக்கணும்னு சொல்லி முடிச்சிடுறோம். 5 கோடிக்கு கீழே இருக்கும்போது என்ன சொன்னால் 8 பாயிண்ட் சொல்கிறோம், கல்வி நிறுவனத்தின் உறுப்பினராக இருக்கணும். அடுத்து என்ன சொன்னால் இடைநிலை தேர்வில் வெற்றி பெற்றவராக இருக்கணும்னு சொன்னோம். அடுத்து எம்காம் படித்தவங்க, அதாவது முதுகலை பட்டம் பெற்றிருக்கணும் அல்லது செயலாளர் பிரிவில் படிச்சிருக்கணும். அடுத்து ஏதேனும் பல்கலைக்கழகத்தில் லா காலேஜ் படிச்சிருக்கணும். பிஏ சார்ட்டர்ட் அக்கௌண்ட் படித்தவங்களாக இருக்கணும். செலவு கணக்காளர் பணியில் என்ன சொன்னால் ஒரு மெம்பராக இருக்கலாம். அடுத்தால மேலாண்மை இளங்கலை படிப்பு பெற்றிருக்கலாம் அல்லது கம்பெனி சட்டத்தில் ஏதேனும் டிப்ளமோனா சும்மா 1 இயர் அல்லது 3 இயர்ஸ் கோர்ஸ் படிச்சிருந்தாலும் கூட அந்த 5 கோடிக்கு கீழே முதல் போட்டு தொழில் தொடங்கக்கூடிய கம்பெனி செயலாளராக பணியாற்றலாம். நீ இதை தெரிஞ்சுக்க இத்தனை படிப்புகளை ஏதேனும் ஒன்று படித்தா கம்பெனி செயலாளருக்கு நீ என்ன செய்யலாம், அப்ளை பண்ணலாம் வரும் காலங்களில். ஓகே.